ஹலோ. ஒரு சின்ன கேள்வி. வெஸ்ட் ஏஷியால நடக்கிற ஒரு பிரச்சனை எப்படி உங்க வீட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம நாட்டோட ஜிடிபியையும் நேரடியாக பாதிக்கும்? யோசித்து பாருங்கள். ஆமா, இது சும்மா ஒரு கதை இல்ல. இதுதான் இப்போதைய நிஜம். கரெக்ட். ஸோ கம்பெட்டிட்டிவ் எக்ஸாம்ஸான யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு 26 மார்ச் 2026ஓட கரண்ட் அஃபேர்ஸ் மாஸ்டர் கிளாஸை மிக தெளிவாக அலசுவது தான் நம்ம நோக்கம். இப்போ எக்ஸிகியூட்டிவ் ரேடாரில் உள்ள டாப் தீம்ஸை கவனித்தால் செக்யூரிட்டி, எக்கானமி, டெக்னாலஜி அப்புறம் எக்காலஜின்னு பல முக்கியமான ஏரியாஸையே நாம கவர் பண்ண போறோம். நீங்க ரெடியா? கண்டிப்பா. இந்த செஷன்ல நாம வெறும் ஃபேக்ட்ஸை மட்டும் மனப்பாடம் செய்ய போறதில்ல. ஒவ்வொரு நியூஸுக்கு பின்னாலும் உள்ள இன்டர் கனெக்டட்னஸையும் வை இட் மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஆழமான காரணங்களையும் அலசப் போகிறோம். ஒரு செய்தியின் பின்னணியை புரிந்து கொள்வதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்க உதவும். பர்ஃபெக்ட். இப்போ நாம குளோபல் த்ரெட் அண்ட் செக்யூரிட்டி டேஷ்போர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் காரணமாக பிஎம் மோடி உருவாக்கியுள்ள குழுக்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அதாவது இதை ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் வார் ரூம் அல்லது ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி நாம விஷுவலைஸ் பண்ணிக்கலாமா? எக்ஸாக்ட்லி. ஒரு கம்பெனியில கிரைசிஸ் வரும்போது எப்படி ஒரு வார் ரூம் செட்டப் பண்ணி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பொறுப்பாக்குவாங்களோ அதே மாதிரி தான் இது. பிஎம் மோடி உருவாக்கியுள்ள இந்த 7 எம்பவர்ட் குரூப்ஸையும் அதனுடைய தலைவர்களையும் கவனிப்பது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மிக முக்கியம். ரைட். அப்போ ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோவும் ஒரு குறிப்பிட்ட குளோபல் இம்பாக்டை டேக்கிள் செய்ய உருவாக்கப்பட்டிருக்கா? ஆமா. இப்போ குரூப் 1 டிஃபென்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை ஹேண்டில் செய்ய விக்ரம் மிஸ்ரி. குரூப் 2 ஃபைனான்ஸ் அண்ட் ட்ரேடுக்கு அனுராதா தாக்கூர். அப்புறம் குரூப் 3 எனர்ஜி, ஆயில், எல்என்ஜி சப்ளை செயினை பாதுகாக்க நீரஜ் மித்தால். ஓஹோ, சோ எனர்ஜிக்கு நீரஜ் மித்தால். அப்ப அக்ரிகல்ச்சருக்கு யார்? குரூப் 4 ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் அக்ரிக்கு ராஜத் குமார் மிஸ்ரா. குரூப் 5 பிரைசஸ் அண்ட் கன்சியூமர்ஸ்க்கு நிதி கரே. ஓகே. அண்ட் குரூப் 6 டிரான்ஸ்போர்ட் அண்ட் போர்ட்ஸ்க்கு விஜய் குமார். ஃபைனலா குரூப் 7 இன்ஃபோன் பிராட்காஸ்டிங்க்கு சஞ்சய் ஜாஜு. வாவ், 7 எம்பவர்ட் குரூப்ஸ். இது கேட்கவே ரொம்ப இன்டென்சிவா இருக்கு. குளோபல் சப்ளை செயின் பாதிக்கப்படும் போது அதை மைக்ரோ மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்குன்னு புரியுது. சரி, அடுத்ததாக குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் 2026ல என்ன சொல்லியிருக்காங்க? குளோபல் டேட்டாவை பார்த்தா 5582 கில்ட் என்ன ரிப்போர்ட் ஆகியிருக்கு. இது ஒரு 28% டிக்ளைன். அதே போல 2944 அட்டாக்ஸ் நடந்திருக்கு. இது ஒரு 22% டிக்ளைன். வெயிட், குளோபல் லெவல்ல டெரரிசம் டெத்ஸ் 28% டிக்ளைன் ஆகியிருக்குன்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஆனா இதுல ஒரு எபிசென்டர் ஷிஃப்ட் நடந்திருக்குன்னு படிச்சேன். அதாவது ஃபோக்கஸ் வேறொரு இடத்துக்கு மாறி இருக்குன்னு அர்த்தமா? கரெக்ட். எண்கள் குறைந்தாலும் ஆபத்து குறையவில்லை. இப்போ சஹேல் ரீஜன்ல தான் 50% ஆஃப் குளோபல் டெத்ஸ் பதிவாகியிருக்கு. ஆப்பிரிக்காவில் உள்ள இந்த சஹேல் ரீஜன்ல பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி மற்றும் வீக் கவர்னன்ஸ் இருப்பதால் பயங்கரவாதம் அங்கே மையம் கொண்டுள்ளது. அப்போ அந்த ரீஜன்ல உள்ள நாடுகள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்குமா? எக்ஸாக்ட்லி. டாப் 5 மோஸ்ட் எஃபெக்டட் நாடுகள் எவை என்று பார்த்தால் நம்பர் 1 பாகிஸ்தான். அதனுடைய ஸ்கோர் 8.574. தொடர்ந்து நம்பர் 2 பர்கினா ஃபாசோ, நம்பர் 3 நைஜர், நம்பர் 4 நைஜீரியா அண்ட் நம்பர் 5 மாலி. இதுல பர்கினா ஃபாசோ, நைஜர், மாலி எல்லாமே இந்த சஹேல் ரீஜனை சேர்ந்தவை தான். சரி, அப்போ இந்தியாவின் நிலைமை என்ன? அண்ட் லீஸ்ட் அஃபெக்டட் நாடுகள் எவை? இந்தியாவின் ரேங்க் நம்பர் 13. அதனுடைய ஸ்கோர் 6.428. லீஸ்ட் எஃபெக்டட், அதாவது ரேங்க் 100ல பூட்டான், ஸ்ரீலங்கா அப்புறம் அல்பேனியா ஆகியவை உள்ளன. ஓகே, சூப்பர். செக்யூரிட்டி விஷயத்துல சிஏபிஎஃப், அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் பத்தி ஒரு முக்கியமான பில் பாஸ் ஆகியிருக்கே. எஸ், சிஏபிஎஃப் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பில் 2026 கொண்டு வந்திருக்காங்க. பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், ஐடிபிபி அப்புறம் எஸ்எஸ்பி போன்ற படைகள்ல லீடர்ஷிப் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பில்லின் முக்கிய அம்சம். அதாவது இன்டர்னல் ப்ரமோஷன்ஸை விட வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வர்றாங்களா? ஆமா, இன்டர்னல் கேடர் ப்ரமோஷன்ஸ் மூலமாக அந்தந்த படைகளிலேயே வளர்ந்து வரும் அதிகாரிகளுக்கு தலைமை பொறுப்பு வழங்குவதை விட ஐபிஎஸ் லீடர்ஷிப் ஆன் டெப்யூட்டேஷனை தக்க வைப்பதுதான் இந்த பில்லின் நோக்கம். ஓ, ஐ சி. சரி, இப்போ தேசிய பாதுகாப்புல இருந்து அப்படியே கொஞ்சம் டொமஸ்டிக் கவர்னன்ஸ் மற்றும் மாநில சட்டங்களுக்கு வருவோம். லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்டேட் பட்ஜெட்ஸ்ல நிறைய அதிரடி மாற்றங்கள் நடந்திருக்கு. முக்கியமா யூனிஃபார்ம் சிவில் கோட். கரெக்ட்.
இப்போ குஜராத் யூனிஃபார்ம் சிவில் கோட் பில் 2026 பத்தி பாப்போம். உத்தராகண்ட் 2024க்கு அடுத்து யூசிசியை கொண்டு வரும் செகண்ட் ஸ்டேட் குஜராத். இந்த பில்ல சில எக்ஸெப்ஷன்ஸ் மற்றும் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கு. இது ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அதாவது எஸ்டிஸை முற்றிலும் எக்ஸ்க்ளூட் செய்கிறது. அப்புறம் பிகாமிய ப்ரோஹிபிட் செய்கிறது. ரைட். அப்புறம் அந்த லைவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு ரூல் இருந்ததே. ஆமா, எல்லாவற்றுக்கும் மேலாக மேண்டட்ரி லைவ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்துள்ளது. இதற்கு பெனால்டி என்ன தெரியுமா? 1 month ஜெயில், 10,000 rupees ஃபைன் மற்றும் மேக்ஸ் 3 months இம்ப்ரிசன்மெண்ட் வரை கொடுக்க முடியும். நிஜமாவா? லைவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயங்க என்பது ஒரு ஹியூஜ் ஷிஃப்ட் இன் சோஷியல் பாலிசி. அடுத்து டெல்லியில ரிலீஸ் ஆகியுள்ள கிரீன் பட்ஜெட் பத்தி பேசலாம். டெல்லி பொல்யூஷன் லெவலுக்கு இது வெறும் பட்ஜெட் அலோகேஷன் மட்டும் இல்ல, இது ஒரு சர்வைவல் நெசசிட்டியாவே தெரியுது. டோட்டல் அவுட்லே Rs 1,03,700 crores. இது ஒரு 3.7% இன்க்ரீஸ். GSTP 5.9%, ரெவென்யூ சர்ப்ளஸ் Rs 9,092 crores. இதோட அலோகேஷன்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க? அலோகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு Rs 19,148 crores, ஹெல்த்க்கு 12,645 crores, MCD அதாவது முனிசிபல் கார்ப்பரேஷன் ஆஃப் டெல்லிக்கு 11,666 crores, DJB அதாவது டெல்லி ஜல் போர்டுக்கு 9,000 crores ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு Urban Devக்கு 7,887 crores, PWD அதாவது Public Works Departmentக்கு 5,921 crores, and Powerக்கு 3,942 crores. இந்த அலோகேஷன்ஸ்ல எது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது? இதுல மிக முக்கியமானது 21% earmarked for green initiatives என்பதுதான். டெல்லியின் ஏர் குவாலிட்டி கிரைசிஸை டேக்கிள் செய்ய மொத்த பட்ஜெட்ல 5ல் 1 பங்கு கிரீன் ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஒதுக்கியிருப்பது மிகப்பெரிய விஷயம். எக்ஸலண்ட். சரி, உத்தரப்பிரதேஷ் மற்றும் மேகாலயால என்ன அப்டேட்ஸ் இருக்கு? யூபில தொழில் தொடங்குவதை சுலபமாக்க நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்களே. ஆமா, உத்தரப்பிரதேஷ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல சிஎம் லான்ச் செய்த நிவேஷ் மித்ரா 3.0 மிக முக்கியமானது. இது ஒரு சிங்கிள் விண்டோ போர்ட்டல். இதில் 530+ சர்வீசஸ் அக்ராஸ் 43 டிபார்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கூடவே இன்வெஸ்டர் குவெரிஸை உடனுக்குடன் தீர்க்க ஒரு AI சாட்பாட் இருக்கு. வாவ்! AI சாட்பாட் இன் கவர்னன்ஸ். வேற என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு? மேலும் யூபி பிரைவேட் பிசினஸ் பார்க் டெவலப்மெண்ட் ஸ்கீம் 2025 மற்றும் உடனடியாக தொழில் தொடங்க வசதியாக பிளக் அண்ட் பிளே இண்டஸ்ட்ரியல் ஷெட்ஸையும் லான்ச் செய்திருக்காங்க. சூப்பர். அண்ட் மேகாலயா? மேகாலயால 6th ஷெட்யூல் ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு முக்கிய அரசியல் மாற்றம் நடந்திருக்கு. காரோ ஹில்ஸ் ஆட்டோனமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அதாவது GHDC ரூல்ஸை அமெண்ட் செய்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட ஷெட்யூல் ட்ரைப் சர்டிஃபிகேட் அதாவது ST சர்டிஃபிகேட் மேண்டட்டரி ஆக்கப்பட்டுள்ளது. இது அந்த மாநிலத்தின் சிஎம் கான்ராட் சங்மாவால பேக் செய்யப்பட்டுள்ளது. மாநிலங்கள் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எவ்வளோ கவனம் செலுத்தும் போது அந்த பிசினஸ்களை கனெக்ட் செய்யும் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான தி ரயில்வே ஈகோசிஸ்டம் ஓவர்ஹால்ல என்ன நடக்கிறது என்று பார்ப்பது மிக முக்கியம். ரயில்வேல வந்துள்ள இந்த புதிய சீர்திருத்தங்கள் குறித்து பார்ப்போமா? கண்டிப்பாக. அஸ்வினி வைஷ்ணவ்ஸ் ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸ் மூலமாக 52 ரிஃபார்ம்ஸ் இன் 52 வீக்ஸ் என்ற இலக்கோடு செயல்பட்டு வருகிறார்கள். அதில் 5 நியூ ரிஃபார்ம்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் சால்ட் டிரான்ஸ்போர்ட்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் அதாவது SSC அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனுடைய ஷேர் இப்போ 9.2/35 MT ஆக உயர்ந்துள்ளது. துருப்பிடிப்பதை தடுக்க இது ஒரு சூப்பர் ஐடியா. செகண்ட் ரிஃபார்ம் என்ன? செகண்ட், ஆட்டோமொபைல் டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஸ்பெஷலைஸ்ட் வேகன் டிசைன் கொண்டு வரப்பட்டுள்ளது. தேர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்ல குவாலிட்டியை உறுதி செய்ய ஸ்ட்ரிக்டர் கண்ட்ராக்டர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அண்ட் பிட் செக்யூரிட்டி கொண்டு வந்துள்ளார்கள். ரைட். அப்புறம் டிக்கெட்டிங்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சே. ஆமா, ஃபோர்த் அதான். டிக்கெட்டிங்ல பலரும் சந்தித்த ஃப்ரஸ்ட்ரேஷனை குறைக்க TDR ரிமூவல், ஆதார் OTPs for தட்கால் அறிமுகம் செய்து 3 crore bot IDs ரிமூவ் செய்திருக்காங்க. வெயிட், 3 crore bot IDs ரிமூவ்டா? தட்கல் டிக்கெட் புக் பண்ணும்போது நம்ம ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டோன்னு இப்பதான் புரியுது. அப்புறம் ஃபிஃப்த் ரிஃபார்ம். ஃபிஃப்த் போர்டிங்ல டிஜிட்டல் கிளாஸ் அப்கிரேட்ஸ் அலவுட் அப் டு 30 minutes பிஃபோர் டிபார்ச்சர். செம்ம. கேன்சலேஷன் பாலிசிலையும் பெரிய மாற்றம் வந்திருக்கு. அது ஏப்ரல் மந்த் மட்டும்தானா? எஸ், ரிவைஸ்ட் டிக்கெட் கேன்சலேஷன் பாலிசி ஏப்ரல் 1 to 15, 2026 வரை ஆக்டிவ்ல இருக்கும். இத கவனமா நோட் பண்ணிக்கோங்க. less than 8 hours அதாவது டிபார்ச்சருக்கு 8 மணி நேரத்திற்கு முன் கேன்சல் செய்தால் நோ ரீஃபண்ட். ஓ, நோ ரீஃபண்ட்.
அப்புறம் 8 to 24 hours 8 to 24 hours என்றால் 50% டிடக்ஷன். அப்புறம் 24 to 72 hours என்றால் 25% டிடக்ஷன். greater than 72 hours என்றால் full refund கிடைக்கும். clear இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல புதிய அப்ரூவல்ஸ் என்னென்ன வந்திருக்கு Ministry of Railways அதாவது MOR approves rupees 647.58 crore total for two major projects. First, Gujaratla Kosamba Road Flyover 9.2 km நீளம் rupees 344.38 crore செலவில் Western Railwayக்கு அப்ரூவ் ஆகியிருக்கு. அடுத்து பிஹார்ல பாகல்பூர் பைபாஸ் 13.38 km நீளம் rupees 303.20 crore செலவில் ஈஸ்டர்ன் ரயில்வேக்கு அப்ரூவ் ஆகியிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணும்போது பொருளாதாரம் வளரும்னு நாம் நம்புறோம். ஆனால் மேக்ரோ எக்கனாமிக் பேட்டில் கிரவுண்ட் குளோபல் ஃபோர்காஸ்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். S&P குளோபல் மற்றும் கோல்ட்மேன் சாக்ஸ் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் ஏன் இந்தியாவுக்கு முற்றிலும் முரண்பட்ட ஜிடிபி ஃபோர்காஸ்டை கொடுக்கின்றன? S&P குளோபல் ரொம்ப புல்லிஷாகவும் கோல்ட்மேன் சாக்ஸ் ரொம்ப பேரிஷாகவும் இருக்கிறாங்களே. That's a very sharp observation. இரண்டு நிறுவனங்களும் வெவ்வேறு மெட்ரிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவதுதான் இதற்கு காரணம். S&P ஃபோர்காஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா FY27 ஜிடிபி ஃபோர்காஸ்டை 40 BPS உயர்த்தி 7.1% ஆக அப்கிரேட் செய்துள்ளது. ஓகே, FY28 and 29க்கு FY28க்கு 7.2%, FY29க்கு 7.0% என்று கணித்துள்ளார்கள். FY27ல CPI இன்ஃப்ளேஷன் 4.3% ஆக உயரும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ரேஷனல் என்னவென்றால் ஸ்ட்ராங் டொமெஸ்டிக் எகனாமிக் மொமெண்டம். நம் நாட்டுக்குள்ள நடக்கிற கன்சம்ஷன் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ கோல்ட்மேன் சாக்ஸ் எதை பார்த்து பயப்படுகிறார்கள்? அவங்க ஏன் குறைச்சாங்க? கோல்ட்மேன் சாக்ஸ் forecast முற்றிலும் எக்ஸ்டர்னல் ஜியோபொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸை மையமாக கொண்டது. அவர்கள் CY26 ஜிடிபி forecastஐ 7%ல இருந்து 5.9% ஆக கட் செய்துள்ளார்கள். 5.9%, இது ரொம்ப பெரிய டிராப் ஆச்சே. இதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும்? இதனுடைய இம்பாக்ட் என்னவென்றால் கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் அதாவது CAD to widen to 2% of GDP, அதாவது நம்ம இம்போர்ட் செலவுகள் எக்ஸ்போர்ட்டை விட அதிகரிக்கும். இதை கட்டுப்படுத்த RBI ரேப்போ ரேட்ல 50 BPS ஹைக் செய்யும் என்றும் இதனால் இன்ஃப்ளேஷன் 4.6% ஆக உயரும் என்றும் கணித்துள்ளார்கள். ஓகே, இதற்கான மெயின் ரீசன் என்ன சொல்றாங்க? இதற்கான ரேஷனல் US-Iran கான்ஃப்ளிக்ட் டிஸ்ரப்டிங் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். இதனால் Brent crude expected at $105 to $115 per barrel. கச்சா எண்ணெய் விலை ஏறினால் இந்தியாவின் மொத்த பொருளாதாரமும் ஆட்டம் காணும் என்பதுதான் அவர்கள் வாதம். சோ இன்டர்னல் மொமெண்டம் வர்சஸ் எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ் புரிகிறது. இந்த எக்கனாமிக் ஷிஃப்ட்ஸ்க்கு நடுவே ஒரு குளோபல் ட்ரேட் மைல்ஸ்டோனும் நடந்திருக்கே. ஆமா, ஏசியா ஆப்பிரிக்கா ஆப்ரி அலையன்ஸ் அதாவது AAA நியூ டெல்லியில் 10+ நேஷன்ஸால் தொடங்கப்பட்டுள்ளது. இது ஒரு செக்ஷன் 8 NPO. இது ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா இடையே அக்ரி ஃபுட் வேல்யூ செயின்ல ட்ரேட், டெக் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டை மேம்படுத்தும். நைஸ். எக்கானமியை தொடர்ந்து டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் ஃபின்டெக் செக்யூரிட்டி ஷீல்டு பற்றி பார்க்கலாம். இப்போ டிஜிட்டல் பேங்கிங்ல இவ்ளோ செக்யூரிட்டி கொண்டு வந்தாலும் ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை தடுக்க RBI-ஐ தாண்டி செபியோட ரோல் என்ன? முதலில் RBI என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. RBI ரெகுலேட்டரி டெக் அண்ட் அவுட்ரீச்ல நிறைய அதிரடி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. முக்கியமாக அன்ஆத்தரைஸ்ட் எலக்ட்ரானிக் பேங்கிங் லயபிலிட்டி கைட்லைன்ஸ் ரிவைஸ் செய்யப்பட்டுள்ளது. ஒரு கஸ்டமரின் பணத்தை திருடினால் அதை எப்படி ரிகவர் செய்வது என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. ஓகே, அப்புறம் புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா? எஸ், IDPIC அதாவது இந்தியன் டிஜிட்டல் பேமெண்ட் இன்டெலிஜென்ஸ் கார்ப்பரேஷன் என்று செக்ஷன் 8 கம்பெனி உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் மியூல் அக்கவுண்ட்ஸ் அதாவது மோசடி பணத்தை பரிமாற்ற பயன்படுத்தப்படும் போலி அக்கவுண்ட்களை கண்டுபிடிக்க மியூல் ஹண்டர் AI இப்போது 26 வங்கிகளில் டிப்ளாய் செய்யப்பட்டுள்ளது. வாவ், மியூல் ஹண்டர் AI ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. அப்புறம் அவேர்னஸ்க்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்காக 2421 CFLS அதாவது சென்டர்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் லிட்ரஸி மற்றும் RBI कहता है கேம்பெயின் நடக்கிறது. சூப்பர். இப்போ செபி என்ன கேம்பெயின்ஸ் லான்ச் செய்திருக்காங்க?
செபி கேம்பெயின்ஸ்ல செபி வர்சஸ் ஸ்கேம் கேம்பெயின் ரொம்ப பாப்புலர் ஆகியிருக்கு. மேலும் சார்த்தி மொபைல் ஆப்பை இன்வெஸ்டர் எஜுகேஷனுக்காகவும் ஃபினான்ஷியல் ஃப்ராடை தடுக்கவும் டிப்ளாய் செய்திருக்காங்க. ஃபின்டெக் இன்டிகிரேஷன்ல ஏஐயின் பங்கு எப்படி இருக்கு? ஃபின்டெக் இன்டிகிரேஷன்ல ரேசபே மற்றும் சர்வம் ஏஐ இணைந்து வாய்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டிலிங்குவல் டிஜிட்டல் காமர்ஸ், அதாவது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல உருவாக்கியுள்ளன. அதாவது டைப் பண்ண தெரியாதவர்கள் கூட குரல் மூலியமாகவே ஷாப்பிங் மற்றும் பேமெண்ட் செய்ய முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுமே. எங்கேயாவது டெஸ்ட் பண்றாங்களா? ஆமா, சர்வம் ஏஐயின் இண்டஸ் ஆப், ஸ்விக்கி அப்புறம் த டெர்மக்கோ ஆகியவற்றில் லைவ் பைலட்ஸ் நடப்பதை காண முடிகிறது. கிரேட். கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ரெகுலேட்டரி டேஷ்போர்ட்ல செபி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துள்ள புதிய வசதிகள் மற்றும் ரெகுலேஷன்ஸ் பத்தி சொல்லுங்களேன். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்காக மியூச்சுவல் ஃபண்ட் பிபிஐஸ், அதாவது ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக செபி கிஃப்ட் கார்ட்ஸ் அண்ட் பிபிஐஸை ப்ரொபோஸ் செய்துள்ளது. இதன் ரூல்ஸை கவனிங்க. மேக்ஸ் ₹50,000 லிமிட் பர் இன்வெஸ்டர் ஆனுவலி. ஓகே, 50,000 லிமிட். இதோட வேலிடிட்டி 1 year வேலிடிட்டி. மேலும் கேஷாக கொடுக்க முடியாது. எலக்ட்ரானிக் பேங்க் டிரான்ஸ்ஃபர் அல்லது யூபிஐ மூலம் மட்டுமே ஃபண்ட் செய்ய முடியும். அண்டர்ஸ்டுட். 213th செபி போர்ட் மீட்டிங் ரீஃபார்ம்ஸ்ல என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன? சோஷியல் இம்பாக்ட் ஃபண்ட்ஸ், அதாவது SIF மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 2 lakhsல இருந்து 1,000 குறைக்கப்பட்டுள்ளது. இது சாமானிய மக்களும் சமூக பொறுப்புள்ள ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் செய்ய உதவும். இது பெரிய சேஞ்ச். வேற என்ன ரீஃபார்ம்ஸ்? AIF, அதாவது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போரோயிங் ரூல்ஸ் டைட்டன் செய்யப்பட்டுள்ளன. கவர்னன்ஸ்க்காக பிரத்யூஷ் சின்ஹா கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் அக்செப்ட் செய்யப்பட்டுள்ளன. கீ அப்பாயின்மெண்ட்ஸ்ல செபி போர்டுக்கு யார் புதிதாக வந்திருக்காங்க? KV ரமணமூர்த்தி அப்பாயிண்டட் as ஹோல் டைம் மெம்பர், அதாவது WTM. செபி இப்போ 4 WTMs கொண்டுள்ளது. அந்த 4 பேர் யார் யார்? நம்பர் 1 அமர்ஜீத் சிங், நம்பர் 2 கமலேஷ் சந்திரவர்ஷினி, நம்பர் 3 சந்தீப் பிரதான், அப்புறம் நம்பர் 4 KV ரமணமூர்த்தி. ரைட். கார்ப்பரேட் ஃபினான்ஸ், பேக்ட்ஸ் அண்ட் M&A டீல் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேட் செக்டார்ல நடந்துள்ள மிகப்பெரிய M&A மெகா மர்ஜர் பற்றி சொல்லுங்க. இது பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. ஸ்வதந்திரா மைக்ரோஃபின், இது ஃபவுண்டட் பை அனான்யா பிர்லா, இப்போது சைத்தன்யா இந்தியா ஃபின் கிரெடிட் அண்ட் ஸ்வதந்திரா ஹோல்டிங் உடன் மர்ஜ் ஆகி இந்தியாவின் செகண்ட் லார்ஜஸ்ட் NBFC MFI, அதாவது நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனாக உருவெடுத்துள்ளது. இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? இதனுடைய மெட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா AUM, அதாவது அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் Rs 22,000 crore, 5 million customers, அப்புறம் 2,200 branches. இது ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷன். அமேசிங். இன்டர்நேஷனல் ஃபண்டிங்ல JICA ODA, அதாவது ஆஃபிஷியல் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் லோன்ஸ் மூலமாக எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்டிங் கிடைச்சிருக்கு உள்ளது? மகா ஹெல்த் கேர், பஞ்சாப் ஹார்டிகல்ச்சர், பெங்களூரு மெட்ரோ ஃபேஸ் 3 மற்றும் மும்பை மெட்ரோ லைன் 11 ஆகிய 4 மெகா ப்ராஜெக்ட்ஸ் இதனால் பயன்பெறும். மற்ற சஸ்டைனபிலிட்டி மற்றும் டெக் அப்டேட்ஸ் என்னென்ன? சஸ்டைனபிலிட்டி பேக்ஸ்ல L&T ஃபினான்ஸ், அதாவது LTF, UN குளோபல் காம்பாக்ட் அண்ட் PCAFல இணைந்துள்ளது. ஸ்டார்ட் அப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல DPIIT ப்ளூ ஸ்டார் லிமிடெடுடன் MOU சைன் செய்துள்ளது. இது HVAC, அதாவது ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் ஸ்டார்ட் அப்ஸ்க்காக. ஓகே. ட்ரேடிங் அண்ட் பேங்கிங் சைட்ல ட்ரேடிங் டெக்ல HDFC செக்யூரிட்டிஸ் NXT ஆப்ஷனை லான்ச் செய்துள்ளது. பேங்கிங் அவார்ட்ஸ்ல கர்நாடகா கிராமீண பேங்க் நேஷனல் அவார்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் SHG பேங்க் லிங்கேஜ் 2024-25 வென்றுள்ளது. இதற்கான மெட்ரிக்ஸ் ₹2,835 crore credit disbursed to 80,904 SHGs. செம்ம. நோ, ஸ்பேஸ், சயின்ஸ், மீடியா அண்ட் இக்காலஜி என்ற ஒரு மிக்ஸ்டு பேக்குக்குள் நுழைவோம். சந்திரயான் 4 குறித்த புதிய முன்னேற்றம் ஆச்சரியமா இருக்கு. அங்கு நிலாவுல என்ன புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க? லூனர் பெசால்ட்ஸ் ஃபார்மேஷன் ஸ்டடியை IIT கரக்பூர் மற்றும் PRL நடத்தியிருக்காங்க. இதில் லூனர் பெசால்ட்ஸில் 18% TiO2, அதாவது டிட்டானியம் டை ஆக்சைடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பூமியில் இது less than 2% தான் இருக்கும். 18% TiO2. That's huge. இது எந்த டெப்த்ல இருக்கு?
இது நிலவில் 700 கிலோமீட்டர் டெப்த்தில் உள்ள அயல்மனைட் பேரிங் கியூமுலேட் அதாவது ஐபிசி லேயருடன் தொடர்புடையது. இந்த லேயர் நிலவின் கோர் பற்றி புரிந்து கொள்ளவும் சந்திரயான் 4 2028க்கான சரியான லேண்டிங் சைட்ஸை கண்டறியவும் மிகவும் உதவும். சூப்பர். அடுத்து அக்னிகோல் காஸ்மோஸின் 3D பிரிண்டட் என்ஜின் டெஸ்ட் பற்றி சொல்லுங்க. அக்னிகுல் காஸ்மோஸ் என்ஜின் டெஸ்ட்ல அக்னைட் பூஸ்டர் என்ஜின் அதாவது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி 3D பிரிண்டட் ஃபுல் மீட்டர் லாங் ராக்கெட் பூஸ்டர் சென்னை ALP-01ல சக்சஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபயர் செய்யப்பட்டுள்ளது. இது இந்தியாவோட ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம்க்கு ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன். ப்ரௌட் மொமெண்ட். மீடியா டெக்னாலஜில மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அதாவது MIB என்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க? MIB டெக்னாலஜி இனிஷியேட்டிவ்ஸ்ல யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் பல திட்டங்களை லான்ச் பண்ணிருக்காரு. நேஷனல் AI ஸ்கில்லிங் மூலமாக 15K மீடியா ப்ரோஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட உள்ளது. அப்புறம் மை வேவ்ஸ் என்ற OTT பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணிருக்காங்க. டிவிகளுக்கும் ஏதாவது அப்டேட் இருக்கா? ஆமா, அட்வான்ஸ்ட் EPG டிவி செட்ஸ் அதாவது இன்பில்ட் சேட்டலைட் டியூனர்ஸ் ஃபார் DD ஃப்ரீ டிஷ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நைஸ். ஈகாலஜியில் ஒரு புதிய கரப்பம்பூச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களாமே. ஆமா, பயோமைவர்சிட்டியில ZSI அதாவது ஜூவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டிஸ்கவரி பூனேவில் நியோலோபரோப்டெரா பெனின்சுலாரிஸ் என்ற புதிய கரப்பான் பூச்சி இனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. டோட்டல் இந்தியன் காக்ரோச் ஸ்பீஷீஸ் கவுண்ட் இப்போது 190. இது 8% ஆஃப் குளோபல் டைவர்சிட்டி. ஓகே, அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ்ல எதை கவனிக்கணும்? CA PV நாராயண ராவ் ICAI SRSB அதாவது சஸ்டெயினபிலிட்டி ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட்ல கோ-ஆப்டட் மெம்பராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அப்புறமா கல்பனா சோரனுக்கு விமென் எம்பவர்மெண்ட் ட்ரெயில் பிளேசர் அவார்டு 2026 வழங்கப்பட்டுள்ளது. ஒபிச்சுவரியில லயனல் ராபர்ட் ஜாஸ்பின் ஃபார்மர் PM ஆஃப் பிரான்ஸ் காலமானார். அருமை. நவ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் அப்சர்வன்சஸ் மார்ச் 21 to 25 நம்ம 2 பேரும் இணைந்து ஷேர் பண்ணலாம். நான் மார்ச் 21ல இருந்து ஆரம்பிக்கிறேன். மார்ச் 21 வேர்ல்ட் பப்பெட்ரி டே. மார்ச் 22 வேர்ல்ட் வாட்டர் டே. இதனுடைய குளோபல் தீம் வாட்டர் அண்ட் ஜெண்டர் மற்றும் இந்தியா தீம் இண்டஸ்ட்ரி ஃபார் வாட்டர். மார்ச் 23 ஷஹீத் திவஸ் அதாவது மார்டியர்ஸ் டே, பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ். மற்றும் வேர்ல்ட் மீட்டியோலாஜிக்கல் டே. இதனுடைய குளோபல் தீம் அப்சர்விங் டுடே, ப்ரொடெக்டிங் டுமாரோ. இந்தியா ஈவெண்ட் மிஷன் மௌசம். And March 25 International Day of Remembrance of the Victims of Slavery. We covered a massive amount of ground today. இவ்ளோ நேரம் நாம பேசின விஷயங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்த சிந்தசிஸ் ஆர்க், தி இன்டர்கனெக்டட் ப்ளூ பிரிண்ட்ல ஒரு முக்கியமான இன்சைட் கிடைக்குது. தி ஜியோபொலிட்டிக்கல் டாமினோ எஃபெக்ட் மற்றும் தி AI டிப்ளாய்மெண்ட் பூம் ஆகியவற்றை இணைத்து எப்படி பார்ப்பது? That's the core of critical thinking. ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது டாட்ஸை கனெக்ட் பண்ண கத்துக்கணும். தி ஜியோபொலிட்டிக்கல் டாமினோ எஃபெக்டை பாருங்க. வெஸ்ட் ஏஷியா, US ஈரான் கான்ஃப்ளிக்ட் டிஸ்ரப்ஷன்ஸ் என்பது ஒரு ட்ரிகர். ரைட். இது சப்ளை செயினை பாதிக்கும். எக்ஸாக்ட்லி. இது குளோபல் சப்ளை செயினை பாதிக்கும் என்பதால் PM மோடி கிரியேட் 7 எம்பவர்ட் குரூப்ஸ். இது ஒரு ஆக்ஷன். இதனுடைய எக்கனாமிக் இம்பாக்ட் என்னவென்றால் Goldman Sachs downgrades India GDP to 5.9%, citing Brent crude at $115 and CAD widening to 2%. எப்படி ஒரு ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூ நம்முடைய GDP-ய பாவிக்கிறது என்று புரிகிறதா? அப்சல்யூட்லி கனெக்டட். அங்க ஒரு சண்டை நடந்தா இங்க நம்ம இம்போர்ட் பில்லு ஏறுது, GDP ஃபோர்காஸ்ட் இறங்குது அண்ட் AI டிப்ளாய்மெண்ட் பூம். AI இப்போது ஒரு நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாறியுள்ளது. பேங்கிங் ஃப்ராடை தடுக்க RBI டிப்ளாய்ஸ் மியூல் ஹண்டர் AI. கவர்னன்ஸை மேம்படுத்த UP கவர்மெண்ட் டிப்ளாய்ஸ் AI சாட்பாட் இன் நிவேஷ் மித்ரா 3.0. காமர்ஸ் அண்ட் மீடியாவிலும் AI வந்துருச்சுல்ல? ஆமா, காமர்ஸை எளிமையாக்க ரேசர் பே அண்ட் சர்வம் AI பில்ட் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டிலிங்குவல் காமர்ஸ். மீடியா கண்டென்ட்டை உருவாக்க MIB லான்ச்சஸ் நேஷனல் AI ஸ்கில்லிங் ஃபார் 15K கிரியேட்டர்ஸ். என அனைத்து துறைகளிலும் AI சத்தமில்லாமல் பரவியுள்ளது. ஆசம். சம்மரி. இப்போ லிஸ்னர் உங்களை செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்டிக்கல் Q&A மூலமாக டெஸ்ட் பண்ண போறோம். நான் ஒவ்வொரு கேள்வியாக படிக்கிறேன். நீங்க பதில மனசுல யோசிங்க. எக்ஸ்பர்ட் உடனே சரியான விடையை சொல்லுவார். Let's go. Q1. A passenger cancels a train ticket 12 hours before departure. Under the 2026 rules, what is the refund deduction? 50% deduction. The 8 to 24 hour slab applies. Q2.
Which empowered group portfolio is managed by Anuradha Thakur and why is Goldman Sachs concerned about it? Finance and trade. Concern due to CAD widening to 2% and Strait of Hormuz supply disruptions. Perfect. Q3. What is the maximum annual limit for mutual fund investments via gift cards or PPIs as per the 2013 SEBI board meeting? Rupees 50,000 per investor, valid for 1 year. And final question, Q4. IIT's KGP's lunar study for Chandrayaan-4 identified basalt formation at what depth and involving which specific mineral layer? 700 kilometer depth involving the Ilmenite-bearing cumulate, அதாவது IBC layer. Excellent. இப்போ இந்த இன்டர்கனெக்டட்னஸ் நீங்க கவனிச்சிங்களா? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ல நடக்கும் ஒரு பிரச்சனை எப்படி உங்கள் வீட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நாட்டின் ஜிடிபியையும் நேரடியாக பாதிக்கிறது என்பதுதான் குளோபல் எக்கனாமிக்ஸின் உண்மை. இது பற்றி நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். உங்களை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு ஜியோபொலிட்டிக்கல் நிகழ்வும் உங்களை நேரடியாக எப்படி பாதிக்கிறது என்று உங்களால் கனெக்ட் செய்ய முடிகிறதா? எக்ஸாக்ட்லி. அந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்கிட்டாலே கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையா மாறிடும். உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு இந்த விரிவான அலசல் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் பல அப்டேட்ஸ் மற்றும் ப்ரிப்பரேஷன்ஸுக்காக மறக்காம எங்களுடைய டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் அட்டாச்ட் இன் டிஸ்கிரிப்ஷன். கீப் லேர்னிங், கீப் கனெக்டிங் தி டாட்ஸ்.